Okay, let's see backups, Harman backups. Okay, before that, so physical backups. Physical backups. So if you have logical and physical backups, right? So யார் பேசுறதுன்னு சுத்தமா கேட்கல. யார் ஸ்ரீநாத்தா? Okay, right. So physical backup பார்த்தீங்கன்னா you have user managed backups and Harman backups ரெண்டு இருக்கு, ரைட்டா? So ரெண்டுமே almost same தான், but there are some basic differences are there. That's all. Okay. Or you'll have system managed backups. Okay. Okay, Harman system managed backups. So previously we all were using the user managed backups. Okay. What is the difference between physical managed backup? I mean Harman and UMB, user managed backups. Okay. So user managed backups என்ன பண்ணுவீங்க? இப்போ if you want to take a full backup, பெரிய disadvantage என்ன அப்படின்னா, first thing, what is the method? Alter database இல்ல alter table space. Okay. Begin backup கொடுத்துட்டு, then you will copy the file manually, right? Okay. File is to backup folder பண்ணுவீங்க. Then alter database, then backup. Okay, இதுதான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். Okay, this is very generally in some environments they will do this, but volume of data ரொம்ப அதிகமா இருந்தா you don't use this. Okay. Okay, but இதுல Harman will take care of everything. Just backup database கொடுத்தா போதும். Okay, database கொடுத்தா போதும், it will take the entire backup. அதில் சில configuration commands settings இருக்கு that we can do. First of all, let's see the difference. So user managed backups எடுத்தீங்க அப்படின்னா, okay, பெரிய disadvantage என்ன அப்படின்னா, it will take என்னது, copy unused backups, unused blocks, sorry. Okay, copy unused blocks. Okay, but இதுல அப்படி கிடையாது, only blocks less than high water mark. அந்த blocks மட்டும் தான் full, அதே used blocks மட்டும் தான் எடுப்போம் ஆக்சுவலா சொல்ல போனோம், அப்படிதான் சொல்லணும். Okay, used blocks. And இதுல வந்து you have incremental backup அதுவும் இருக்கு, but this is better, incremental with additional options backup இருக்கு. And you have performance இருக்கு, block change tracking இருக்கு. Okay, parallel option இருக்கு, channels, okay, okay, இந்த ஆப்ஷன்லாம் இருக்கு. Okay, and what do you have more? Okay, இப்போ இதுல வந்து பேக்கப் எடுத்திருப்பீங்க, ரெக்கவரும் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஸோ அது பஸ்ட், ஐ மீன் ரெண்டுத்துலேயும் ஆல்மோஸ்ட் காமனான கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் தோஸ் திங்ஸ் ஃபர்ஸ்ட். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஆல்டர் டேபிள்ஸ் பிகின் பேக்கப் கொடுப்பீங்க இல்லையா? ஓகே, வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ் இன்டர்னலி? எனி ஐடியா? லாஸ்ட் டைம் கேட்டேன் இல்லையா, இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? அது கொடுக்காத ஒன்லி கமிட் டேட்டாஸ் மட்டும் இல்ல. ஓகே, டேட்டாபேஸ் இருக்கும்போது என்ட்ரி விழுது இருந்தால் அதை ஸ்டாப் பண்ணிட்டு கமிட் டேட்டா. புரியல, என்ன சொன்னீங்க? இல்லை சார், நம்ம பேக்கப் எடுக்கும்போது அட் சேம் டைம் ஏதாவது என்ட்ரி விழுந்துருக்கு வேற யூசர் அந்த டேட்டாபேஸ்க்கு. ஸோ அதை வந்து நம்ம அதுக்காக நமக்கு ஓகே, இப்படி கேக்குறேன். கமிட்டட் டேட்டாஸ் சரி, ஆல்டர் டேபிள் ஸ்பேஸ் பிகின் பேக்கப் கொடுத்தா இன்டர்னலா நடக்கும், அந்த क्वेश्चन இல்லையா? சரி, ஓகே, ரெண்டுமே எடுப்போம். ஓகே, I'll tell you. சரி, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸோ திஸ் இஸ் மை டேட்டா ஃபைல் வச்சுங்க. ஓகே, திஸ் இஸ் மை டேட்டா ஃபைல் அண்ட் யூ ஹேவ் சம் எக்ஸ்டென்ஸ். ஓகே, இதனுடைய பிளாக்ஸ், டேட்டா ஃபைல்ல உடைய பிளாக்ஸ் இது. ஓகே,
So these are all extents. Extends. Okay, you know what is extends? Okay, other letter I will see. You know, right? Extends எப்படி அலோகேட் உங்களுக்கு தெரியும். Okay, அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Now, இப்போ பார்த்தீங்கன்னா if any changes, say for example இங்க சேஞ்ச் இருக்குன்னு வச்சுங்களா, இங்க என்ன சேஞ்ச் பண்றோம், ரைட்டா? இங்க ஒரு ரெக்கார்ட் இருக்கு, இங்க இங்க ரெக்கார்ட், இங்க ரெக்கார்ட், இங்க ரெக்கார்ட் இருக்கு, ரைட்டா? ஓகே, இந்த 3 ரெக்கார்ட் இருக்கு இந்த பிளாக்ல. ஓகே, இன் கேஸ் இஃப் யூ ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, வாட் வில் ஹேப்பன்? அப்டேட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, இந்த ஒரு ரெக்கார்டுக்கு வேர் அப்டேட் வித் வேர் ரோ இஸ் ஈக்குவல் டு 1 இந்த ரேஞ்சில். ஓகே, ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் அப்டேட் பண்றீங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ திஸ் இந்த சேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன். ஓகே, தட் இஸ் இந்த பிளாக்குடைய சேஞ்ச் வெக்டர், தட் இஸ் அது அண்டோடைய பிளாக்கும் இதை அப்ளை பண்ற பிளாக், தட் இஸ் இந்த அப்டேட்டோடைய இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ற பிளாக் இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் வாட் யூ சே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன், தட் இஸ் சேஞ்ச் வெக்டர். ஓகே, அதை மட்டும் வந்து இட் வில் புட் இந்த இதுல உங்க லாக் குரூப் லாக் ஃபைலுக்கு போடும். ஓகே, லாக் ஃபைல் லைக் திஸ். ஓகே, இது என்னுடைய லாக் குரூப். ஓகே, ஒரு லாக் ஃபைல் இருக்கு. என்ன பண்ணும், இந்த இன்ஃபர்மேஷன் ஒரே ஒரு ரெக்கார்டோட இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்து வந்து வில் அப்ளை திஸ். ஓகே, இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதை வச்சு கூட ரெக்கார்ட் பண்ணி பண்ணாதான். ஓகே, தட்ஸ் த ரீசன் இங்க கொடுக்குறோம், அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இங்க கொடுக்குறோம், ரைட்டா? அதுல அந்த இந்த சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அதுல இருக்கும். ஓகே, which will be in some bytes, ரைட்டா? சரி, ஜெனரலா பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கும், எதுவுமே போகாது. லாக் ஃபைலுக்கு சொல்றேன், லாக் பஃபர்ல போயிட்டு லாக் ஃபைலுக்கு ஆப்வியஸ்லி will go, right? அதுக்குள்ள போயிட்டு ஆப்வியஸ்லி கோஸ் டு எங்க உங்களோட arglogs ஃபைல போய் ஸ்டோர் ஆயிடும், ரைட்? I will use this as arglog groups. சரி, இதனுடைய arglog ஃபைல்ஸ். ஓகே, இதுக்குள்ள போகுது. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? உங்க வாய்ஸ் சுத்தமா கேட்கல, ரொம்ப லோவா இருக்கு. இல்ல சார், வேற யாரோ பேசுறீங்களா? இப்போ அல்டர்னேட். ஓகே, இப்போ வந்து நார்மலா வந்து அப்டேட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இட் வில் ஹேப்பன் லைக் திஸ். ஓகே, இன் கேஸ் இப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்க அல்டர் டேபிள்ஸ் பிகின் பேக் கொடுக்குறீங்க, ரைட்டா? இப்போ அல்டர் டேபிள்ஸ் பிகின் பேக் கொடுக்குறீங்க. ஓகே, பிகின் பேக் கொடுக்கும்போது என்ன ஆகும்? ஸோ அப்போ இந்த சேஞ்சஸ்லாம் வந்துட்டு இருக்கும் இல்லையா? அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த ஃபைலை நீங்க அப்படியே டேட்டா ஃபைல் அப்படியே நீங்க டூப்ளிகேட் பண்ண போறீங்க, ரைட்? இந்த ஃபைலை ஒரு பேக்கப்பா நீங்க எடுப்பீங்க, கரெக்டா? எப்படி சின்னதா மூட்டது இந்த பேக்கப் காப்பி அப்படியே காப்பி பண்ணி I'm going to paste it. ஸோ நல்லா பாருங்க, இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இன் கேஸ் ஓகே, இப்போ என்ன ஆகும்னா நல்லா புரிஞ்சுங்க, ஆல்டர் டேபிள்ஸ் பிகின் பேக்கப் கொடுத்துட்டீங்க. டேபிள் ஸ்பேஸ்க்கு கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த எஸ்சிஎன் வந்து இட் நார்மலி வில் ஹேப்பன். என்னது 100 இருக்கும், எதுவும் சேஞ்சஸ் இருக்காது, அப்படியே 100 இருக்கும். இட் நாட் இன்க்ரிமெண்ட். இன்னும் இப்போ டேட்டெல்லாம் வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம், உங்களோட டேட்டெல்லாம் இன்சர்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டாகவே கொடுக்குற இந்த இடத்துல சின்னதாக ஜஸ்ட் மேக் இட் அஸ் டெஸ்ட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சே ஒரு பிளாக்ல ஐம் கோயிங் டு கிவ் லைக் திஸ். ஓகே, 10 அப்படின்னு கொடுக்குறேன், ரைட்டா? ஸோ அடுத்த பிளாக்ல ஐம் கிவிங் லைக் திஸ் 10 கொடுக்குறேன், ரைட்டா? இப்போ என்ன ஆகுது, இப்போ காப்பி பண்ணிட்டு இருக்கீங்க, ரைட்டா? இந்த ஃபைல் அப்படியே காப்பி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ எந்தெந்த பிளாக்ஸ்ல டேட்டா வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் காப்பி பண்றேன். இப்போ காப்பி பண்ணும்போது என்ன கமெண்ட் யூஸ் பண்ணா, சிபி கமெண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன், ஓஎஸ் லெவல்ல. ஓகே, ஸோ ஆரக்கிளுக்கும் ஓஎஸ் லெவலில் உள்ள ஆப்ரேஷன்ஸ்க்கும் ஐ மீன் எந்த இன்ட்ராக்ஷனும் இருக்காது. ஓகே, எது இந்த பிளாக் ஸ்டிச் பண்றாங்க, என்ன பண்ண போறோம் எதுவுமே தெரியாது, ரைட்டா? இப்போ காப்பி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு பிளாக்கை காப்பி பண்றான்னு வச்சுங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ரைட்டா? அப்போ என்ன ஆகும்,
ஃபர்ஸ்ட் செட் தட் இஸ் இந்த 10 10 10 வருது பாத்தீங்களா? ஓகே, இப்போ அவன் காப்பி பண்றான் ரைட்டா, 10 10 10 காப்பி ஆயிட்டு இருக்கு அந்த பிளாக். சடனா என்ன பண்றாங்க, இதை அப்டேட் பண்றாங்க. ஹலோ 20 20 20 அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து ஓகே இப்போ என்ன ஆகும், ஆக்சுவலா இந்த 10 10 10க்கு பதிலாக ஜஸ்ட் தேர் அப்டேட்டிங் டு என்னது 20 அப்டேட் பண்றாங்க ரைட்டா. ஓகே, ஸோ என்ன பண்றான், அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், பிசிக்கலாக தான் காப்பி பண்றான். இப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பிளாக்ல 10 10 10 வந்துச்சு. ஒரு பிளாக் ரீட் பண்ணும்போது அடுத்த பிளாக் ரீட் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல 20 20 வந்துருது. ஏன்னா பிசிக்கலா தான் காப்பி பண்றான், உனக்கு தெரியாது ரைட்டா. என்ன கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். 20 20 வர சான்ஸ் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கு. இது இன்கன்சிஸ்டன்டா இருக்கு ரைட்டா, இது தப்பு இல்லையா ஆக்சுவலா. ஸோ ஆர்கிளுக்கு தெரியாத அவன் என்னென்ன பிளாக்ஸ் வந்து எந்த பிளாக் காப்பி பண்றான்ட்டு ஆர்கிள் சுத்தமா தெரியாது. பட் ஹி நோஸ் வாட் ஆர் த சேஞ்சஸ் இஸ் டூயிங். அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரியும். இப்போ பாருங்க, ஒரு செட் ஆஃப் பிளாக்ல வந்து 10 ஆக்சுவலா பார்த்து இதான் கரெக்டான ரிசல்ட், கரெக்டான டேட்டா, இது ஒரிஜினல். இங்க காப்பி பண்ணும்போது இங்க 10 10 10 இருக்கு, 20 20 இருக்கு ரைட்டா. ஸோ ஆர்கிளால வந்து அதை மானிட்டர் பண்ண முடியாது, என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது ரைட்டா. ஏன்னா காப்பி பண்றது OS லெவல் கமாண்ட். புரியுதா? டவுட் இருக்கு அதுல? ஓகே சார். ஓகே ரைட். இப்போ என்ன பண்றீங்க, அப்ப என்ன பண்ணுவான், எப்போ ஓகே இதை வந்து அவன் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணும். ஓகே, எந்தெந்த பிளாக்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது, அவனால போயிட்டு எந்தெந்த பிளாக்ஸ் பிசிக்கல் ஃபைல் காப்பி வேற எங்கேயோ தூக்கி போடுவீங்க, காப்பி பண்ணி பேக்கப் டேப்ல போடலாம், வேற டிஸ்க்ல போடலாம். ஸோ அதை போய் மானிட்டர் பண்ண மாட்டான். ஸோ அவனா பண்ணா அவன் கண்ட்ரோல்குள்ள என்ன இருக்கோ அதான் செக் பண்ண முடியும். ஸோ அவன் என்ன பண்றான், எப்போ நீங்க அல்டர் டேபிள் ஸ்பேஸ் பிகின் பேக்கப், டேட்டா பேஸ்ன்றது ஃபுல் டேபிள் ஸ்பேஸையும் பேக்கப் மோடுக்கு மாத்திடுவான். அல்டர் டேபிள் ஸ்பேஸ் பிகின் பேக்கப் கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், இமீடியட்டா எந்த டேட்டா ஃபைல்ஸ் அஃபெக்ட் ஆகுதோ ஓகே அந்த என்டையர் பிளாக். ஸோ அவன் என்ன பண்ண இந்த எஸ்என் ஃப்ரீஸ் பண்ணிட்டான் ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த பிளாக்ஸ் சேஞ்ச் ஆகுது, இங்க பாத்தீங்கன்னா 2 பிளாக் சேஞ்ச் ஆகுது ரைட்டா. இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு என்ன பண்ணுவான், ஓகே இந்த 2 பிளாக் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் காப்பி பண்ணிப்பான். தட் இஸ் 2 பிளாக் ரைட்டா. காப்பி பண்ணிட்டு நேராக கொண்டு வந்து எங்க போடுவான், உங்க இதுல போட்டுருவான், லாக் பஃபர்ல கொண்டு வந்து போட்டுட்டு அது ஆப்வியஸ்லி இட் கோஸ் டு ஆர்கி லாக் ஃபைல் ரைட்டா. ஏன்னா ஸோ நான் பிகின் பேக்கப் மோட்ல எனக்கு என்னென்ன டேட்டா பேக்கப்ல காப்பி ஆகும் எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவேன், அந்த பிகின் பேக்கப் மோட் கொடுத்த உடனே எந்தெந்த பிளாக்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போ என்டையர் பிளாக், தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ரெக்கார்ட் நான் அப்டேட் பண்ணா கூட, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன இல்லையா, இந்த ஒரு ரெக்கார்ட் அப்டேட் பண்ணா சேஞ்ச் வெக்டர் தான் வரும், அது வெறும் இந்த ஒரு ரெக்கார்டு இன்ஃபர்மேஷன் தான் இடத்துல வருது இல்லையா. பட் இன் கேஸ் இங்க நீங்க ஒரு ரெக்கார்ட் அப்டேட் பண்ண கூட என்டையர் பிளாக்கே கொண்டு வந்து போடுவான். ஓகே, ஸோ பிகின் பேக்கப் மோடுக்கு அப்புறம் எந்தெந்த பிளாக்ஸ்லாம் அவன் அப்டேட் பண்றானோ, எனி மீடியம்ஸ் பண்றானோ அந்த எல்லா டேட்டா பிளாக்ஸையும் ஃபுல் பிளாக்கே கொண்டு வந்து இங்க போடுவான். ஏன்னா காப்பி பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது 8 KBன்னு வச்சுங்களேன், 4K ரீட் பண்ணும். அப்ப என்ன ஆகும், ஒரு செட்ல 10 10 இருக்கும், அடுத்த செட்ல 20 20 வரும். ஓகே, இந்த கான்செப்ட் பேரு ஸ்பிட் பிளாக். ஓகே, இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா வருது பாத்தீங்களா, ஒரு செட்ல வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே 10 10 இருந்தது, ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணும்போது சரி அதை விடுங்க. இப்போ ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும், இந்த என்டையர் பிளாக் கொண்டு வந்து போற வரைக்கும் டவுட் இருக்கா? என்னது நீங்க பேசுறது சுத்தமா கேட்கல. இல்ல ஒண்ணு இல்ல சார். ஓகே, சதீஷ் நீங்க ஏதாவது சொல்றீங்களா? நீங்க பேச சுத்தமா கேட்கல எனக்கும். ஓகே, இல்ல டைப் படிங்க, சாட் பண்ணுங்க. ஓகே, else you can call me. இல்ல மொபைல் கனா கால் பண்ணுங்க, நீங்க மியூட் பண்ணிட்டு. ஓகே, நோ இப்போ ஓகே இது இப்போ புரியுது. இப்போ there is a concept called ஸ்பிளிட் பிளாக். என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க முன்னாடி 10 10 10 இருந்து இல்லையா, ஸோ இது வந்து 8 KB சைஸ் டிஃபால்ட் இருக்குது, என்னுடைய சைஸ் வந்து 8K, இந்த பிளாக்கோட சைஸ் வந்து 8K. ஓகே, ஸோ 8K. ஓகே, இப்போ 8 KB ரைட்டா. ஸோ ரீட் பண்ணும்போது அவன் என்ன பண்றான்னா
ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரீட் பண்ணும்போது 10 இருந்திருக்கலாம். அடுத்த செட் ஆஃப் ரீட் பண்ணும்போது அவனா பண்ண அதுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு செட்ல 10 அடுத்த செட் ஆஃப் பிளாக்ல வந்து 20 இருக்கும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் வேற ஸ்ப்ரெட் பிளாக். ஓகே, இல்ல ஃப்ராக்சர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, யூ கேன் கால் இட் as fractured or split block. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேபிள்ஸ் பிகின் பேக் கொடுக்கும்போது இந்த இஷ்யூஸ் நிறைய வரும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டானோ என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், இன்ஸ்ட் ஆஃப் அந்த ஒரு ரெக்கார்ட் சேஞ்ச் பண்ணா கூட அந்த ஒரு ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷன் எடுக்க மாட்டான், என்டையர் பிளாக்கே எடுப்பான். இப்போ இந்த ஆல்டர்னேட் டேபிள்ஸ் பிகின் பேக்காக கொடுத்ததுக்கு அப்புறம். ஓகே, ஸோ எல்லாம் வந்து இங்கே ஃபுல்லாக பிளாக்ஸ் நிறைய பிளாக்காக ஸ்டோர் பண்ணுவோம். இன்ஸ்ட் ஆஃப் பைட்ஸாக ஸ்டோர் பண்ணுறது கூட ஃபுல்லாக பிளாக்ஸாக ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்? ஓகே, அப்போ என்ன ஆகணும், உங்களுக்கு ஆர்கியூ லாக் நிறைய ஜென்ரேட் ஆகும் இதுல இருந்து. ரைட்டா, ஏன்னா frequency update பண்ணோம். That is, instead of copying the change vector, he copies the entire blocks. Okay, அதனால இதெல்லாம் என்ன ஆகும், நிறைய redo log generate ஆகும். Obviously நிறைய argue log generate ஆகும். Okay, now okay, argue log ஃபுல்லா generate ஆகும், அதிகமாக generate ஆகும் அந்த டைம்ல. ரைட்டா, ஸோ புரியுது அது? ஓகே, ஸோ அது ஒண்ணுமே பண்ண மாட்டோம். ஸோ ஆப்வியஸ்லி லைக் எண்ட் பிளாக் காப்பி பண்ணி வச்சிரும். ரைட்டா, தென் என்ன பண்ணுவோம், எண்ட் பேக்கப் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி இந்த 100லேருந்து கரண்ட் என்ன எஸ்டின் இருக்கோ, மற்ற கண்ட்ரோல் ஃபைல்லையோ டேட்டா ஃபைல் அட்ரஸ் இருக்கோ அதை எடுத்து இங்கே மாடிஃபை பண்ணி போட்டுருவோம். ரைட்டா, இப்போ 100ல இருந்திருக்கு, ஓகே, ஃப்ரீஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஸோ 100க்கு பதிலாக ஸோ 120 இல்லை 180 சம்திங் என்ன ஓகே 160 டேஸ்ன்னு வந்து மாடிஃபை பண்ணிட்டு மட்டும் போயிடும். ரைட்டா, ஸோ நார்மல் ஆப்ரேஷன்ஸ் வில் ஸ்டார்ட். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஓகே, நான் என்ன மிஸ்டேக் சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்றேன். நிறைய பேர் நான் கேட்கும்போது ஆல்டர்னேட் டேபிள்ஸ் பிகின் பேக் கொடுத்த உடனே என்ன ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா சேஞ்சஸுமே இட் வில் நாட் கோ டு டேட்டா ஃபைல், இட் வில் கோ டு என்னது லாக் ஃபைல் அண்ட் இட் கோஸ் டு ஆர்கியூ லாக் ஃபைல் அப்படின்னு தான் சொல்றாங்க நிறைய பேர். அது தப்பு, அது மாதிரி கிடையாது. ஓகே, ஸோ எல்லாமே இந்த பிளாக்ஸ் நார்மல் சேஞ்சஸ் வில் ஹேப்பன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லா சேஞ்சஸும் நடக்க தான் செய்யும். ஓகே, எப்போ என் பேக்கப் கொடுக்குறீங்களோ அப்போ இட் வில் ஃப்ரீஸ் இட் அப். தட் இஸ் செக் பாயிண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக செக் பாயிண்ட் வில் ஹேப்பன் அண்ட் the check point will increase automatically. Okay, அவ்வளவுதான். ஓகே, நவ் இது எப்போ யூஸ் ஆகும்? இப்போ என்ன பண்றீங்க, இந்த டேட்டா ஃபைல்ல இந்த எந்தெந்த பிளாக்ஸ்லாம் நீங்க பிகின் பேக்கப் மோட்ல வச்சிருக்கீங்களோ அப்போ இதெல்லாம் இது பேக்கப் எடுத்தது ஃபைல். ரைட்டா, இது வந்து என்னுடைய பேக்கப் எடுத்த ஃபைல். இது வந்து பேக்கப் எடுத்த ஃபைல். ரைட்டா, ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா இன்கேஸ் எனி கிராஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க இந்த டேட்டா ஃபைல், அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஓல்டு பேக்கப் என்ன இருக்கு, இதுதான் என்னோட ஓல்டு பேக்கப். ரைட்டா, இது அப்படியே கொண்டு வந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ரிஸ்டோர் பண்ணுவேன். ஓகே, இது அப்படியே ரிஸ்டோர் பண்ணிட்டு அகைன் ரெக்கவர் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான்னா எந்தெந்த பிளாக்ஸ்லாம் சேஞ்ச் ஆயிருக்கும், ஆப்வியஸ்லி நான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து எங்க இருக்கும், ஆர்கியூ லாக்ல இருக்கும் இல்லையா. ஸோ எந்தெந்த பிளாக்ஸ்லாம் வந்து ஓகே ஸ்ப்ளிட் பிளாக் ஆயிருக்கோ அந்த பிளாக்ஸ்லாம் உங்களுக்கு எங்க ஆர்கியூ லாக்லாம் கிடைச்சிருக்கும், அதை அப்படியே கொண்டு வந்து அகைன் அப்ளை பண்ணி இட் வில் பிரிங் அப் த டேட்டாபேஸ். ஓகே, இதுல வந்து கன்சிஸ்டண்டா கொண்டு வந்து இதை ஜஸ்ட் அப்படியே மேல ரிஜிஸ்டர் பண்ணி இட் வில் பிரிங் அப் த டேட்டாபேஸ். புரியுதா? ஸோ நீங்க பிகின் பேக்கப் மோட்ல போட்டு இந்த சேஞ்ச் பிளாக் எல்லாமே வந்து பேக்கப் எடுத்த டேட்டா ஃபைலுக்கு மட்டும் தான் பிரச்சனை. அதுக்கு சொல்யூஷனுக்கு அவன் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளாக்ஸ் கொடுத்துறான் ஆர்கியூ லாக்ல. ரெக்கவர் பண்ணும்போது இந்த பிளாக்ஸ்லாம் அகைன் இட் வில் ஜஸ்ட் கம் ஆன் ஓவர்ரைட் தோஸ் திங்ஸ் அண்ட் யூ கேன் ரெக்கவர் த டேட்டாபேஸ். ஏதாவது டவுட் இருக்கா அது வரைக்கும்? இதுதான் இன்டர்னல்ஸ் ஆஃப் ஹாட் பேக்கப். ஓகேவா? சரி, இது விடுங்க. இது வந்து இது உங்களுக்கு கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகே, இன்டர்வியூல படிச்சீங்க, அதை ப்ரிப்பேர் பண்ணிங்க நல்லா. ஓகேவா? நவ் லீவ் திஸ். இப்பெல்லாம் பேக்கப் எடுத்துட்டீங்க இல்லையா? ஓகே, ஸோ இந்த டிடிஎஸ் ஜாப்லாம் கிடையாது இதுல நம்ம ஆர்மென்ல ஜஸ்ட் பேக்கப் டேட்டாபேஸ் கொடுத்தா இட் வில் டேக் த பேக்கப், அவ்வளவுதான். ஓகே, இதுல இன்க்ரிமெண்டல் பேக்கப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். ஜஸ்ட் ரிமூவ் திஸ். ஓகே, இதுல இன்க்ரிமெண்டல் பேக்கப் என்ன அப்படின்னா ஒரு ஆர்கியூ லாக் தான் இன்க்ரிமெண்டல் பேக்கப். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சண்டே, ஓகே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, Thursday, Friday, Saturday. ஓகே, என்ன பண்றேன், என்னுடைய ஃபுல் பேக்கப் நான் எப்போ எடுப்பேன் அப்படின்னா எனக்கு டிபெண்ட்ஸ் சைஸ் தான். ரைட்டா, ஸோ சண்டே வந்து ஒரு ஃபுல் பேக்கப் எடுக்கிறேன் நான். ரைட்டா, அண்ட் வெட்னஸ்டே ஒரு ஃபுல் பேக்கப் எடுக்கிறேன், அவ்வளோதான். இது ரெகுலராக என்னுடைய டேட்டாபேஸில் நான் கிரான் டேப்ல ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் ஆர்கியூ லாக் பேக்கப்ஸ் வந்து இந்த இடத்துல எடுக்கிறேன். ரைட்டா, இங்கே ஆர்கியூ லாக் பேக்கப் எடுப்பேன், அகைன் இந்த ஆர்கியூ லாக்கும் பேக்கப் எடுப்பேன், அதுக்கப்புறம் இங்க ஒரு 1 கிலோ பேக்கப் எடுக்கலாம், இங்க 1 கிலோ பேக்கப் எடுக்கலாம். ரைட்டா,
ஓகே, இங்கே Oracle log பேக்கப் எடுக்கிறேன். ஓகே, and this is my full backup. Okay, so சின்ன இந்த ப்ரௌன்ல இருக்கிறது எல்லாமே என்னோட Oracle log backups. Okay, in case okay scenarios இது யூசர் மேனேஜ் பேக்கப்ஸ்ல ஓகே இது கரப்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ சண்டே பேக்கப் எடுத்துட்டேன், மண்டே நான் Oracle log இதனுடைய மாடல். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து நான் என்னுடைய இது டேட்டாபேஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ரன் ஆகிட்டு இருக்கு. நோ சடனாக என்னாச்சு, என்னுடைய வெனஸ்டே பேக்கப் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நான் பேக்கப்லாம் சொல்றேன், இதனோட ரெகுலர் மாடல்ஸ். ஓகே, இப்படிதான் ரன் ஆகிட்டு இருக்கு எனக்கு. ஓகே, இப்போ என்ன ஆகுது, சண்டே ஒரு பேக்கப் எடுத்துட்டேன். ஓகே, சண்டே ஒரு பேக்கப் எடுத்திருக்கேன். ஓகே, ஓகே மண்டே வந்து ஒரு ஹாட் பேக்கப் எடுத்திருக்கேன். ஓகே, டியூஸ்டே ஒரு ஹாட் பேக்கப் எடுத்திருக்கேன். ரைட், இப்போ சடனாக ஒரு கிராஷ் ஆயிடுச்சு, ஒரு டேட்டா ஃபைலே கிராஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ என்ன பண்ணுவீங்க? ஒரு டேட்டா ஃபைல் மட்டும் கிராஷ் ஆயிருக்கு, அப்போ என்ன பண்ணலாம்? இன்னொரு டேட்டா ஃபைலை காப்பி எங்கேருந்து? ஸோ இந்த பேக்கப்ல உள்ள ஓகே, அது இந்த பேக்கப் இருக்கு இல்லையா, இந்த பேக்கப்ல உள்ள ஃபைலை எடுத்துட்டு ஓகே இதுலேருந்து எடுத்து ரீஸ்டோர் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ரெக்கவர் பண்ணுறோம். ஸோ இப்போ பண்ணுறதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகே, என்ன பண்ணுவீங்க, டேட்டா ஃபைல் ஆஃப்லைன் பண்ணிட்டு டேட்டா ஃபைல் ரீஸ்டோர் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெக்கவர் கொடுத்தாங்க. என்ன பண்ணுவோம், இதையும் ப்ளஸ் இந்த லாக் ஃபைலையும் இந்த லாக் ஃபைல் எடுத்து சேர்த்து இட் வில் அப்ளை. ஓகே, அப்புறம் உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டை கொண்டு வந்துடும் டேட்டாபேஸை. ஓகே, புரியுதா? இதுதான் நார்மலா நம்மளோட யூசர் மேனேஜ் பேக்கப்ஸ்ல நீங்க பண்றது. ஓகே, ஸோ நம்மளாம் மேனுவலாக காப்பி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, எல்லாமே இங்கே தான் பண்ணுவோம் நம்ம. ஓகே, புரியுதா? இது நார்மல் ஹாட் பேக்கப்ல. ஓகே, அண்ட் இப்போ பேக்கப் எடுத்துட்டீங்க. ஓகே, இல்லை டேட்டா ஃபைல வந்து இப்போ டேட்டாபேஸ் இருக்கு. ஓகே, இப்போ இவ்வளோ டேட்டாபேஸ் இருக்கு, அதுல ஏதாவது கரப்ஷன் இருக்கான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? டேட்டா ஃபைல் ஏதாவது கரெக்டாக இருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்ணுவீங்க? டிபின்னு யூட்டிலிட்டி இருக்கு. ஓகே, டேட்டாபேஸ் வெரிஃபை, அதை வச்சு நீங்க டேட்டா ஃபைல் நீங்க செக் பண்ணிக்கலாம், ஏதாவது கரப்ஷனா இருக்கா இல்லைன்றது செக் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு யூட்டிலிட்டி அது. ரைட்டா, அதை வச்சு நீங்க பார்ப்பீங்க. இது ஃபார் யூசர் மேனேஜ் பேக்கப்ஸ், ஐ மீன் நார்மல் டேட்டாபேஸ்க்கு நீங்க தான் பண்ணுவீங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம ஓகே இப்போ சில சினாரியோஸ் சொல்றேன் இந்த இடத்துல. இந்த சினாரியோஸ் காமன் ஃபார் போத் ஆர்மேனுக்கும் அப்படிதான், யூசர் மேனேஜ் பேக்கப்ஸ்க்கும் அப்படிதான், சேம் தான். ரைட்டா, இப்போ SP file, P file. Next, log file, online log file. Control file. System, non-system. ஓகே, இப்போ SP ஃபைல் டேட்டாபேஸ் ஓடிட்டு இருக்கு. ஓகே, டேட்டாபேஸ் டவுன் பண்ணிட்டீங்க, அகைன் அப் பண்ணும்போது SP ஃபைல் எரர் வரான்னு வச்சுங்களேன். ஸோ என்ன பண்ணுவீங்க, SP ஃபைல் பைனரி ஃபார்மேட் இருக்குன்னா எரர் வருது. ஓகே, அப்போ ஆனால் SP ஃபைல் தான் இருக்கு, என்கிட்ட P ஃபைலே இல்லை. பட் ஜென்ரலாக SP ஃபைல் P ஃபைல் நீங்கள் வந்து ஒரு லொகேஷனில் கிரியேட் பண்ணுறது தப்பு, நல்லது தான் அது. ஓகே, எப்போ எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. பட் ஸ்டில் என்கிட்ட SP ஃபைல் தான் இருக்கு, டேட்டாபேஸ் டவுன் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ பண்ணும்போது எனக்கு அனேபிள் டு ரீட் SP ஃபைல்ஸ் வித் சம் எரர்ஸ் ஏதாவது காமிக்குது பைனரி இஷ்யூனால. ஆனால் SP ஃபைல் இருக்கு, கண்டென்ட் இருக்கு. ரைட்டா, ஸோ என்ன பண்ணுவீங்க, ஒன்று ஓகே ஸ்ட்ரிங்ஸ் கமெண்ட் கொடுத்து அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, SP ஓப்பன் பண்ணல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸ்ட்ரிங்ஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அவனை பைனரி கேரக்டர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் கேரக்டர்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் காமிப்பான். அது நீங்கள் வந்து ஒரு P ஃபைலில் போட்டு தென் யூ கேன் பிரிங் அப் தி டேட்டாபேஸ், அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி இல்லைன்னா அலர்ட் லாக்ல போயிட்டு என்னென்ன பேராமீட்டர் இருக்கும், மேண்டரி பேராமீட்டர் அதை மட்டும் எடுத்து, எனக்கு SP ஃபைலும் இல்லை P ஃபைலும் இல்லை அப்படின்னா ஐ கேன் டூ திஸ். ஓகே, அலர்ட் லாக்ல போயிட்டு அந்த என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கும்
டேட்டாபேஸ் அப் பண்ணும்போது பேராமீட்டர்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நீங்க bring up the database. ஓகே, இதுதான் ஆப்ஷன். எந்த ஆப்ஷன் கிடையாது இல்லை. ஓகே, இது SPFP ஃபைலுக்கு. இப்போ கண்ட்ரோல் ஃபைலுக்கு என்ன பண்ணுவீங்க? சரி, கண்ட்ரோல் ஃபைல் வந்து ஒரே டிஸ்க் குரூப்ல நீங்க வைக்கக்கூடாது, ரைட்டா? ஸோ வேற வேற டிஸ்க் குரூப்ல தனியாக வைக்கணும், அதான் ஸ்டாண்டர்ட். ஏன்னா ஒரு கண்ட்ரோல் ஃபைல் கரெக்ட் ஆச்சுன்னா டேட்டாபேஸ் இமீடியட் டவுன் ஆயிடும். 3 கண்ட்ரோல் ஃபைல் இருந்தா கூட ஒரு கண்ட்ரோல் ஃபைல் மிஸ் ஆயிடுச்சு இல்லை ரீட் பண்ண முடியலன்னா டேட்டாபேஸ் will go down. ஸோ கண்ட்ரோல் ஃபைல் இஸ் ஹார்ட் ஆஃப் த டேட்டாபேஸ்னு ஜெனரலா they will tell. That's a word for that. ஓகே, என்ன பண்ணுவீங்க? கண்ட்ரோல் ஃபைல் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டேட்டாபேஸ் will go down. தென் அலர்ட் ஆகலாம் பார்த்துட்டு இது கரெக்டாக இருக்கு அதை ரிமூவ் பண்ணிட்டு காப்பி தட் குட் கண்ட்ரோல் ஃபைல். ஓகே, ஒர்க் ஆகிற கண்ட்ரோல் ஃபைல் காப்பி பண்ணிட்டு put it in that's another location. எது கரெக்டாக ஆச்சு அங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டு just bring up the database, it will work. That is the option for okay control file corruption. Okay, again it's nothing but சார் இப்போ yeah. இப்போ கண்ட்ரோல் ஃப்ளோ கரெக்ட் ஆயிடுச்சு சார். ஆனா அது எந்த கண்ட்ரோல் ஃப்ளோ கரெக்ட் ஆச்சுன்னு தெரியல சார். அலர்ட்ல போய் பாருங்க. அப்போ நம்ம enable எரர் வந்துரும். வேற ஒரே ஃபோல்டர்ல வைக்கலாமா சார், இல்ல வேற வேற ஃபோல்டர் கூட வைக்கலாமா? ஆக்சுவலா என்விரான்மெண்ட்ல 3 டிஃபரெண்ட் டிஸ்க் குரூப்ல இருப்பா, தனித்தனி ஃபோல்டர் தனித்தனி டிஸ்க் குரூப்ல இருக்கணும். ஒரு டிஸ்க் கரெக்ட் ஆச்சுன்னா கூட யூ ஹேவ் another 2. அது வச்சு தான் கண்ட்ரோல் ஃபைலும் லாக் ஃபைலும் அப்படியே நீங்க வைக்கணும். மற்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது, we can recover easily. பட் கண்ட்ரோல் ஃபைலும் லாக் ஃபைலும் வந்து வேற டிஸ்க்ல வேற குரூப்ல வைக்கிறது பெஸ்ட். ஓகே. ஹலோ, yes ma'am, tomorrow you should come. Yeah. Okay, I'll remove those things. Okay, என்ன பார்த்துட்டு இருந்தோம்? கண்ட்ரோல் ஃபைல் ரைட்டா? என்ன சதீஷ் என்ன கேட்டீங்க நீங்க? சார் நான் இது சார் அந்த கண்ட்ரோல் ஃபைல் ஒரே ஃபோல்டர்ல வைக்கலாமா இல்ல வேற வேற ஃபோல்டர்லயும் ஒவ்வொன்று வைக்கலாமா? டெவலப்மென்ட் நார்மலா அப்படியே வச்சிருப்பாங்க. ஓகே, அக்கார்டிங் டு ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் ஃபிளெக்சிபிள் ஆர்கிடெக்சர் என்ன சொல்லுவோம்னா, நீங்க வந்து ஷுட் ஹேவ் டிஃப்ரெண்ட் டிஸ்க் குரூப் தனியாக வைக்கணும். ஏன்னா ஒரு டிஸ்க் குரூப் பண்ணா கூட அடுத்த ரெண்டு அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் நம்ம வைக்கிறது. பட் நம்ம நிறைய பேர் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. ஓகே, பட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜிங் என்வரான்மெண்ட்லாம் வச்சிருப்பாங்க. ஓகே, அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பட் டெவலப்மெண்ட்ல எல்லாருமே லைக் அது ஒரே ஃபோல்டர்ல வச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, ஏன்னா வெரி ரேர் கிராஷ் ஆச்சுன்னா கூட வேற பேக்கப்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஐ மீன் டிபெண்ட்ஸ் ஆன் த என்வரான்மெண்ட்ஸ் சிவியாரிட்டி பொறுத்து தான் இருக்கு எல்லாமே. ஓகே, அந்த டேட்டாபேஸோட சிவியாரிட்டி பார்த்துட்டு தென் they will practice it. ஓகே, அதான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட்ஸ்ல வந்து எல்லாம் ஒரே ஃபோல்டர்ல வச்சுட்டு போயிடுவாங்க. பட் ஐ ஷுட் நாட் டு திட். வேற வேற டிஸ்க் குரூப்ல வைக்கிறது தான் பெஸ்ட் என்னைக்குமே. புரியுதா? ஓகே சார். அண்ட் லாக் ஃபைல். ஸோ இப்போ வந்து லாக் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா? இப்போ லாக் ஃபைல் வந்து 3 குரூப் இருக்கு. ஓகே, ஜஸ்ட் 1 செகண்ட் ரிமூவ் திஸ். ஓகே, ஆர்மன்ல வந்து எஸ்பி ஃபைல் கரெக்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க எஸ்பி ஃபைல் ரிஜிஸ்டரே பண்ண, ஏன்னா அதுவும் நீங்க பேக்கப் எடுப்பீங்க, கண்ட்ரோல் ஃபைல் பேக்கப் எடுப்பீங்க. ஓகே, லாக் ஃபைல் எடுக்க மாட்டீங்க, மற்ற எல்லாமே எடுப்பீங்க. ஓகே, லாக் ஃபைல் மட்டும் எடுக்க மாட்டீங்க. ஓகே, பட் மற்றெல்லாம் யூ வில் டேக் இட். நோ while restoring while recovering the database automatically the lock will get created. இதெல்லாம் ஆர்மன்ல. ஓகே, what I should do? 1 second. Next step, log file. ஓகே, ஒரு சின்ன क्वेश्चन உங்களுக்கு. ஓகே, மொத்தம் இது மொத்தம் எனக்கு வந்து 3 குரூப். ஓகே, 3 குரூப் இருக்கு. ஓகே, இதுல ஒரு மெம்பர் 2 மெம்பர் இருக்காங்க, இல்ல 3 மெம்பர் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஓகே, சார் 3 குரூப். ஓகே, 3 குரூப் 3 மெம்பர் இருக்காங்க. ஓகே, இப்போ இங்க என்ன ரைட் பண்றானோ இப்போ 3மே வந்து ஓகே G1 G2 G3 அப்படிங்கிற லாக் குரூப் வச்சிருக்கேன் அந்த இடத்துல, ரைட்டா? G1 G2 G3 குரூப். ஸோ நம்மளுடைய கான்செப்ட் பிரகாரம் இது 3த்துலயும் கன்கரண்டா ரைட் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, டிஸ்க் குரூப் வந்து இது வந்து ஒரு டிஸ்க் குரூப். ஓகே, இது வந்து ஒரு டிஸ்க் குரூப் நீங்க வச்சுக்கணும்.
கரெக்டா? மொத்தம் 3 டிஸ்க் தனித்தனியாக வச்சிருப்பீங்க. ஏதாவது டவுட் இருக்கு அதுல? சரி, 3மே கரெக்டாக இதான் மல்டிபிளெக்சிங். 3மே அட் அ டைம் ரைட் பண்றோம். இங்கேயும் அட் அ டைம் இங்கே அடுத்து ஸ்விட்ச் ஆகும்போது இங்கே ஃபுல்லாக ரைட் பண்ணுவோம். அதே 3 கன்கரண்ட் ரைட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆகுது பேருக்கு லாக் ஸ்விட்ச் இல்லையா? லாக் ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக கன்கரண்ட் ரைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், இது டிஸ்க் 1, டிஸ்க் 2, டிஸ்க் 3 தனித்தனியாக பிரிச்சுட்டேன். ஏன்னா இது கரெக்டாக ஆனால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த டிஸ்க் 2ல இது இருக்கு, இது கரெக்டாக ஆனால் கூட டிஸ்க் 3ல எனக்கு இது இருக்கு. புரியுதா? அது மாதிரி தனித்தனியாக நான் D1, D2, D3 3 பிரிச்சுட்டேன். ரைட்டா? டிஸ்க் 1, டிஸ்க் 2 அதே மாதிரி தான் டிஸ்க் 3 கண்ட்ரோல் ஃபைலும். ஓகே, இங்க ஒரு கண்ட்ரோல் ஃபைல், இங்க ஒரு கண்ட்ரோல் ஃபைல், இங்க கண்ட்ரோல் ஃபைல் வச்சிருப்பாங்க. ஓகே, 3 தனித்தனி டிஸ்க் குரூப்ல இருக்கு. டிஸ்க் குரூப்பே கிராஷ் ஆனா பிரச்சனை இல்லை. எனக்கு மற்ற டிஸ்க் குரூப்ல இருந்து இது ரெண்டுமே இருக்கு எனக்கு. ரைட்டா? அது மாதிரி கேட்டேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, கொஸ்டின் இப்போ என்னாச்சு? ஓகே, இது வந்து இந்த டிஸ்க் குரூப் வந்து கரெக்ட் ஆச்சு. D1ல இந்த இந்த லாக் ஃபைல் கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லாக் ரைட்டர் என்ன பண்ணுறேன், இங்கே ரைட் ஆகிட்டு இருக்கேன். ஓகே, இந்த இடத்துல ரைட் பண்ணிட்டு இருக்கேன். ரைட், இப்போ என்னாச்சு, எனக்கு இந்த குரூப் வந்து லாக் குரூப் 1ல ஓகே ஃபர்ஸ்ட் லாக் இந்த ஃபர்ஸ்ட் மெம்பர் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. ரைட்டா? ஸோ டேட்டாபேஸ் என்ன ஆகும்? டேட்டாபேஸ் ஓப்பன் ஆகாது சார். டேட்டாபேஸ் டவுன் ஆகிடும். எஸ் சார், ஸ்டார்ட் அப் ஆகாது. ஜீவன் கரெக்ட் இல்லை ஓடிட்டு இருக்க டேட்டாபேஸ்க்கு என்ன ஆகும்? டேட்டாபேஸ் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா? டேட்டாபேஸ் ரன் ஆகிட்டு இருக்குல்ல, ரன் ஆகும்போது இந்த இது ஒரு குரூப்ல ஒரு மெம்பர் மட்டும் கரெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? டேட்டாபேஸ் டவுன் ஆயிடுமா? ரன் ஆயிடுச்சுன்னா சார். சார் புரியல சார். நம்மளாம் ஷட் டவுன் பண்ணும்போது டேட்டாபேஸ் டவுன் ஆகுமா, ரன் ஆயிட்டு இருக்கும்? அவ்வளோதான் விஷயம். டேட்டாபேஸ் ஒன்றும் ஆகாது. ரைட்டா? ஏன்னா நம்ம லாக் ஃபைல் இங்கே ரீட் பண்ணிட்டு இருக்கோம், இங்கே ரைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் உங்களை அலர்ட்ல சொல்லிடுவாங்க. ஓகே, இந்த ஃபைல் பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கன்ட்டு. ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா இங்க எல்லாம் ரைட் பண்ணி முடிச்சு அகைன் ஸ்விட்ச் லாக் வரும். ஸோ இங்க ரைட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் இங்க வரும்போது இங்க எரர் இருக்குன்னு காமிச்சிட்டு ஒன்றும் சொல்ல மாட்டான், வில் கோ ஆஃப். ரைட்டா? ஸோ அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணா, இதை போயிட்டு இந்த லாக் குரூப்பை இந்த லாக் ஃபைல் இந்த மெம்பரை ட்ராப் பண்ணிட்டு யூ கேன் ஆட் ஒன் மெம்பர் பண்ணிட்டீங்கன்னா இட் ஷுட் பி ஃபைன். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஏன்னா உங்களுக்கு வந்து எரர் வந்து கண்டுபிடிச்சா எங்க இருக்குன்ட்டு. சரி, நமக்கு வந்து அலர்ட் லாக்ல பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த லாக் குரூப் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? லாக் குரூப் இந்த மெம்பர் நீங்க போய் ஆக்சுவலா பழசை ட்ராப் பண்ணிட்டோம், இல்ல புதுசு ஆட் பண்ணி நீங்க ட்ராப் பண்ணிடலாம். ஓகே, ட்ராப் பண்ணிட்டு யூ கேன் ரீக்ரியேட் பண்ணும். ரைட்டா? ஸோ அதை பண்ணா கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, பட் ஸ்டில் இப்போ என்னாச்சு, இப்போ இந்த ரைட் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, பட் எனக்கு இது கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஹலோ வச்சுங்களா, இது கரெக்ட் ஆயிடுச்சு, இதுவும் கரெக்ட் ஆயிடுச்சு. பட் ஹலோ ஸ்டில் ஹலோ சார் கேக்குதா சார்? ஹலோ கேக்குதா? டவுட் இருக்கா சதீஷ்? சார் கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. கரெக்ட் ஆயிடுச்சு சார். சரி, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு அவைலபிள் மெம்பர் தான் போதும். ஓகே, இந்த 3 குரூப்ல இதுல ஒரு மெம்பர், இதுல மெம்பர் தான் போதும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ என்னாச்சு, இதுவும் கரெக்ட் ஆயிடுச்சு, இதுவும் கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, பட் இது அவைலபிளா இருக்குன்னா எனக்கு ப்ராப்ளம் இல்லை, ரைட் பண்ணிட்டு போயிடும். ஆனால் உங்க அலர்ட் லாக்ல என்ட்ரி விடும், அந்த லாக் ஃபைல வந்து என்ன ரைட் பண்ண முடியும், எரர் இருக்கு, யூ டூ சம்திங். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸோ இதை போயிட்டு ரெண்டுத்தையும் ட்ராப் பண்ணிட்டு வில் ரீக்ரியேட் ஒன். ஓகே, ஸோ அது மாதிரி பண்ண முடியும். பட் ஸ்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து லைக் இது கரெக்ட் ஆயிடுச்சு, ஓகே, இதுவும் கரெக்ட் ஆயிடுச்சு, இப்போ இதுவும் கரெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் கரெக்ட் ஆனா கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது. ரைட்டா? ஏன்னா எல்லாத்துலயும் எனக்கு ஒரு மெம்பர் அவைலபிளா இருக்கு, ரைட் பண்றதுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஓகே, இன்கேஸ் இது கரெக்ட் ஆனா கூட இது கரெக்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், டேட்டாபேஸ்க்கு ஒன்றும் ஆகும். ஏன்னா லாக் ஃபைல் வந்து இங்கே ரைட் ஆகிட்டு லாக் ரைட்டர் வந்து இங்கே ரைட் பண்ணிட்டு இருக்கான், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஓகே, இன்கேஸ் லாக் ரைட்டர்ல இது 3மே கரெக்ட் ஆகி லாக் ரைட்டர் ரைட் பண்ண முடியல அப்படின்னு வச்சுங்களேன், தென் த டேட்டாபேஸ் வில் கோ டவுன். புரியுதா? ஸோ உங்களுக்கு டிரான்சாக்ஷன் எழுதுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு அவைலபிள் லாக் ஃபைல் இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. எனக்கு ரைட் பண்றதுக்கு அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா டேட்டாபேஸ் என்ன பண்ணுவோம், ஏன்னா டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் சேவ் பண்ண முடியும், டேட்டாபேஸ் டவுன் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா அதில் எல்லா டிரான்சாக்ஷன் ஒருத்தர் காப்பி பண்ணோம் இல்லையா, ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இட் வில் bring to the database. Okay,
ஸோ உங்களுக்கு வந்து வாட் இஸ் திஸ் இப்போ இந்த மாதிரி டைம்ல வந்து வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் ட்ராப் அண்ட் ரீக்ரியேட் த லாக் ஃபைல். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தட் யூ கேன் ஈஸிலி டூ இட். பட் இப்போ எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஓகே, பட் ஸ்டில் இது திஸ் இஸ் ஃபார் போத் ஆர்மனுக்கும் சரி உங்களுடைய நார்மல் யூசர் மேனேஜ் பேக்கப்ஸ்க்கும் சரி. இந்த கான்செப்ட் தான் ரெண்டுத்துக்குமே. ஓகே, ஸோ என்ன பண்ணுவீங்க, அப் பண்ணும்போது எரர் வரும். ஓகே, லாக் ஃபைல் ரீட் பண்ண மாட்டோம். சிஸ்டம் ஃபைல் தட் இஸ் இன்ஸ்டன்ஸ் ரெக்கவரிக்கு டேட்டா டவுன் ஆகிட்டேன், ஆனால் ரெக்கவர் பண்ண முடியாது. ரைட்டா? ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னா cannot read system DBF மாதிரி எரர் வரும். ஓகே, அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா லாக் ஃபைல் கரப்ஷனுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்கு. ஓகே, நீங்க செட் பண்ணணும். அண்டர்ஸ்கோர் hello underscore reset logs underscore corruption equal to true. ஓகே, இந்த பேராமீட்டர் நீங்க செட் பண்ணீங்கன்னா ஓகே, செட் பண்ணிட்டு ஏதோ பி ஃபைல இத்தனை டேட்டாபேஸ் அப் பண்ணிட்டு cancel based recovery பண்ணிட்டு okay, then do the cancel based recovery. cancel based recovery. okay, இத பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் the having backup control file இருக்குல அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. using backup control யூஸ் பண்ணிட்டு ஓகே, சரி இது முடிச்சிட்டு then okay, cancel based recovery media cancel வந்ததுக்கு அப்புறம் then you can do database one reset logs. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இது யூஸ் பண்ணி அப் பண்ணுவீங்க. ஸோ இந்த இப்போ கரண்ட் லாக் ஃபைல் கரப்ட் ஆயிடுச்சுன்னா ஓகே, திஸ் இஸ் த ஆப்ஷன். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நீங்க ரெக்கவரி பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இது நீங்க வந்து ப்ராக்டிகலா பண்ணி போகலாம். நான் ப்ராக்டிகல் டெமோ காமிக்கிறேன். யூசர் மேனேஜ் பேக்கப்ஸ் நீங்க ஆல்ரெடி படிச்சதுனால அதை நான் காமிக்கல. பட் வில் டூ இட் இன் ஃபார்மேட். ஓகே, ப்ராக்டிகல் நெக்ஸ்ட் கிளாஸ் அந்த ப்ராக்டிகல்ஸ் தான் சொல்லி தரோம் எப்படி பண்ணுன்றது. அப்போ வில் டூ இட். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து லாக் ஃபைல், கரண்ட் லாக் ஃபைல் கரெக்ட் ஆச்சுன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் லாக் ஃபைல் சிஸ்டம் டேட்டா ஃபைல் கரெக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, சிஸ்டம் டூல்ஸ் பேஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸ்லி டேட்டாபேஸ் வில் கோ டவுன். ஓகே, மவுண்ட் ஸ்டேஜ்ல போயிட்டு ஓகே என்ன பண்ணும், ஃபுல் ரீஸ்டோர் அண்ட் ரெக்கவர். இது ஆர்மனா இருந்தா ஓகே, பட் நார்மல் டேட்டாபேஸ் தான் நீங்க காப்பி பண்ணிட்டு எது கரெக்ட் ஆச்சு அந்த ஃபைலை காப்பி பண்ணிட்டு தென் ஓகே ரெக்கவர் டேட்டாபேஸ். ஸோ அந்த டைம்ல என்ன இஷ்யூ இருக்கோ நீங்க பார்க்க வேண்டியது. ஓகே, ரெக்கவர் டேட்டாபேஸ் அப்புறம் ஆல்டர் டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணுங்க. அது உங்களுக்கு வரலன்னா தென் கோ ஃபார் ஓப்பன் ரிசல்ட் லாக்ஸ் ஆப்ஷன் இல்லைன்னா தான் ஓப்பன் பண்ண முடியும். இது வந்து சிஸ்டம் டேபிள் ஸ்பேஸ்க்கு. ஓகே, நான் சிஸ்டம் டேபிள்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டேட்டாபேஸ் வந்து ஓப்பன்ல இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓப்பன் மோட்ல இருந்துட்டு அந்த டேட்டா ஃபைலை மட்டும் ஓகே ஆல்டர் டேட்டாபேஸ் எது கரெக்டா இருக்கோ ஓகே அந்த பாத் கொடுக்கலாம், இல்லை அந்த நம்பர் கொடுத்துட்டு 3 ஓகே ஆஃப்லைன் கொடுத்துட்டு ஓகே காப்பி பண்ணுங்க. சிவி கமெண்ட் கொடுத்து காப்பி இட். ஓகே, காப்பி ஃபைல் ஃப்ரம் பேக்கப் overwrite it. overwrite-னா அதுக்கப்புறம் ரெக்கவர் டேட்டா ஃபைல் கொடுக்கலாம், ரெக்கவர் டேட்டாபேஸ் இது கொடுத்தாலும் ஓகே. ரெக்கவர் டேட்டா ஃபைல் 3 என்ன ஃபைல் கரெக்ட் வச்சு எவ்வளோ நீங்க ஃபைல் பார்த்து கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ரைட்டா? எனிதிங் யூ கேன் கிவ். ஓகே, கொடுத்துட்டு தென் டேட்டாபேஸ் right 3 ஆன்லைன் அவ்வளவுதான். ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இது கான்செப்ட் முடிஞ்சிடும். ரைட்டா? இன்கேஸ் எனக்கு வந்து ஃபைலே மிஸ் ஆயிடுச்சு, சரி நான் என்ன பண்றேன் நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ஃபுல் பேக்கப் எடுத்துருக்கீங்க, பட் இங்க ஒரு டேட்டா ஃபைல் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் இந்த மண்டேல. அந்த டேட்டா ஃபைல் மிஸ்ஸிங். ஓகே, சொந்த மட்டும் என்ன பண்ணுவீங்கன்னா யூ நீட் டு கிரியேட். ஓகே, alter database create file as அப்படின்னு அந்த பாத்ல போயிட்டு நீங்க அந்த ஃபைல் நேம் கொடுங்க /tmp/ நம்ம ஃபைல் ஓகே data.dbf அப்படின்னு கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஓகே தென்
recovery. அப்போ நீ எப்படி பண்ணலாம். ஸோ கிரியேட் பண்ணி ரெக்கவர் த டேட்டாபேஸ் அது நீங்கள் பண்ண முடியும் இடத்துல. இது வந்து ஒரு ஃபைல் மிஸ்ஸிங். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே, இப்போ சிஸ்டம் நான் சிஸ்டம் அண்ட் புது ஃபைல் மிஸ் ஆச்சுன்னா என்னென்ன பண்ணுவீங்க ஐடியா இருக்கா? இது டவுட் இருக்கா? அதில் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? யூசர் மேனேஜ் பேக்கப்ஸ்ல சிஸ்டம் நான் சிஸ்டம் ஓகே எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓகே, ஒன்றும் பத்தாது. ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வில் பி வெரி கான்ஃபிடென்ஸ். டேட்டா ஃபைல் உங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் ரொம்ப ரேர், வெரி வெரி ரேர் கேஸ், ரொம்ப ரேர் கேஸ். ஓகே, அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம நல்லா படிச்சு ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் அங்கே ஒன்ஸ் நம்ம வந்து என்வரான்மெண்ட் உள்ள போனதுக்கப்புறம் மோஸ்ட்லி நம்ம ப்ராசஸ் தான் நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்கும். டெக்னிக்கலாக ரொம்ப நிறைய பேர் வந்து கற்றுக்கிறது கிடையாது. என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த இந்த கம்பெனிலாம் மறந்துடும் டோட்டலாகவே, ரைட்டா, கான்செப்ட் பிளான்ன்றது. ஓகே, பட் யூ கேன் சர்வை த என்வரான்மெண்ட். நம்ம இப்போ இனிஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நீங்கள் ஈஸியாக நீங்கள் என்வரான்மெண்ட்டில் சர்வை பண்ணலாம். பட் ப்ராக்டிஸ் பண்ணாமா யூ கேன் எனிதிங். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, ஃபைன். இப்போ சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக டெமோ காமிக்கணும். ஓகேவா? அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இதே தான் ஆர்மேனுக்கும். ஓகே, நம்ம ஒன்றும் காப்பிலாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ரீஸ்டோர் டேட்டா ஃபைல், ரெக்கவர் டேட்டாபேஸ், முடிஞ்சு போச்சு. அது மட்டும் பண்ணாலே போதும். ஆர்மேன் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இதில் இன்க்ரிமெண்ட் பேக்கப் வந்து என்னங்க அடுத்ததாக தான் வரேன். ஓகே, அண்டு டெம்ப். ஓகே, இப்போ சிஸ்டம் பார்த்து, இப்போ நான் சிஸ்டம் பார்த்து அண்டு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்டா? அண்டு கரெக்ட் பேஷன் நீங்க இமீடியட்டா என்ன பண்ணும், ப்ரொடக்ஷன் டேட்டாபேஸ்ல. ஓகே, யாருக்குமே வந்து இந்த கமிட்டோ ஓகே எந்த ஸ்டேட் எந்த டிஎம்எஸும் ஒர்க் ஆகாது. ஓகே, அப்படியே ஹேங் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இமீடியட்டா நீங்க என்ன பண்ணும், கிரியேட் another undo. ஓகே, create another undo and undo அந்த பேராமீட்டர் இல்லையா, undo underscore table space tab is equal to அந்த புது undo. ஓகே, நியூ அசைன் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், அசைன் பண்ணா போதும். ஓகே, எல்லா டிரான்சாக்ஷன் ஒர்க் ரேஸ் இதுல ஹேங் ஆன் டிரான்சாக்ஷன். இந்த undo பழைய டேபிள் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் undo ஓகே undo tbs வெச்சுங்க டேபிள் ஸ்பேஸ், undo tbs வெச்சுங்க. பட் இங்க வந்து புதுசா கிரியேட் பண்றது வந்து undo tbs1 கிரியேட் பண்றீங்க, ரைட்டா? ஸோ undo tbsல ஹேங் ஆன் செஷன்ஸ் எதுவும் உங்களை ரெக்கவரே பண்ண முடியாது. எல்லாருக்குமே வந்து என்னது, அவங்களுக்கே தெரிஞ்சிடும் ஹேங் ஆனதுக்கு அப்புறம் they will cancel it again, they will start working again. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ரைட்டா? ஸோ புதுசா நீங்க ஒன்ஸ் அசைன் பண்ணி undo tables அசைன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா புது டிரான்சாக்ஷன் தான் வரும். ஆல்ரெடி இதுல ஹேங் ஆகிற எக்ஸிஸ்டிங் டிரான்சாக்ஷன் போனதான், இட்ஸ் கான், நத்திங், யூ கான்ட் டு எனிதிங். ஓகேவா? So again, if they will cancel it again, they will connect and they will start working on it. அப்போ பண்ணும்போது என்ன ஆகும், புதுசா கிரியேட் பண்ணீங்க இல்லையா, எல்லாமே அந்த அண்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால பிரச்சனையே கிடையாது. இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் வர ப்ரொடக்ஷன்ல ஓடிட்டே இருக்கும். ஆனால் ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக நீங்க டவுன் பண்ணி அப் பண்ணீங்கன்னு வச்சுங்களா, அப்ப என்ன ஆகும், இதுல ஹேங்கா இருக்க ரோல்பேக் செக்மெண்ட் யூஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா, இந்த அண்டு டேபிள் ஸ்பேஸ் தான், அது எல்லாமே எரர் வரும். உங்களால டேட்டாபேஸ் அப் பண்ண முடியாது. ஓகே, நான் இந்த ஸோ சிஸ் செக்மெண்ட் அப்படின்னு மாதிரி இஷ்யூ வரும். ஓகே, 001 சம்திங் வந்து கரெக்டா இருக்கு, கரெக்டா சம் இஷ்யூ வரும், அலர்ட் லாக்ல வந்து எரர் வரும், ரைட்டா? எந்தெந்த அண்டு செக்மெண்ட்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும், தட் இஸ் உள்ள சி பைட்ஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா there are two things, rollback segment and undo segment. ஓகே, 8 முன்னால வந்து will be using rollback segment கான்செப்ட். நம்மளே வந்து டேபிள் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு rollback segment அசைன் பண்ணுவோம். என்னோட பழைய வீடியோல போய் பாத்தீங்கன்னா போட்டிருப்பேன். ஓகே, நம்ம சக்தி டிபி டெக்ல போய் வீடியோ போய் பாருங்க, அதுல இருக்கும், ரைட்டா? இப்போ யாரும் யூஸ் பண்றதே கிடையாது, ஜஸ்ட் இக்னோர் தோஸ் திங்ஸ். பட் கான்செப்டா நீங்க கத்துக்கணும் அப்படின்னா அங்க போய் பாருங்க, படிச்சு பாருங்க, ரைட்டா? ஸோ நீங்க என்ன பண்ணும், ஓகே, ஓல்டு கான்செப்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளே ஒரு பெர்மனன்ட் டேபிள் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுவோம். ஜஸ்ட் கிரியேட் டேபிள் ஸ்பேஸ் நேமே கொடுத்து கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ரோல்பேக் செக்மெண்ட் கொடுப்போம். நம்ம கிரியேட் ரோல்பேக் செக்மெண்ட் ஆர் BS1 டேபிள் ஸ்பேஸ் யூஸ் திஸ் அப்படின்னு கொடுத்துட்டே இருப்போம், ரைட்டா? ஸோ அது வந்து ஓல்ட் கான்செப்ட். 8i plus 8i முன்னாடிலாம் வந்து யூ வில் டூ தட். ஓகே, இப்போ 9i அப்புறம் அண்டு மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் கொடுத்துட்டாங்க. அவன் என்ன பண்ணுவான், ஒரு பெரிய டேபிள் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி அதுல he will create automatic undo segments அவனே கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். அதுல இப்போ சில ப்ரொடக்ஷன் அந்த சினாரியோல, ரைட்டா? இப்போ வந்து 4-5 பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இங்க சடனா வந்து அந்த அண்டு கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த அண்டு செக்மெண்ட்ஸ் அப்படியே ஹேங் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அது நேம்ல வந்து சிஸ் அண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றோம், சிஸ் அண்டு 1, சிஸ் அண்டு 2,
ஸோ இந்த மாதிரி சில செக்மெண்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ மொத்தம் 10 செக்மெண்ட்ஸ் இருக்கு. பட் இந்த 4 செக்மெண்ட்ஸும் ஹேங் ஆயிடுச்சு. ரைட்டா, டேட்டாபேஸ் ஜாயின் பண்ணி அப் பண்ணும்போது இது ஒரு ரெக்கவரி கேட்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, உங்களால் வந்து இந்த இதெல்லாம் வந்து கரப்டட் மார்க் பண்ணணும். ஓகே, டேட்டாபேஸ் நீங்க அப் பண்ணும்போது அலர்ட்ல ஆகல ஒரு ஃபர்ஸ்ட் எல்லாமே அட் டைம் காமிங்க, ஒன்று தான் பண்ணுவோம். ஸோ நீங்க என்ன பண்ணணும், பி ஃபைல்ல போயிட்டு ஒரு பேராமீட்டர் இருக்கு. ரைட்டா, இது செட் பண்ணணும். நீங்க ஈக்குவல் டு அந்த ரோல் பேக் செக்மெண்ட் நேம் கொடுக்கணும் நீங்க. ஓகே, இது sys undo warm அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க அப் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இது கரெக்டாக மார்க் பண்ணிட்டு அப்புறம் அடுத்தது எரர் 2ன்னு காமிப்பான் அலர்ட் லாக்ல. அதையும் நீங்க திருப்பி செட் பண்ணி மார்க் பண்ணுவோம். அங்கே போய் என்னது ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ண 2 கொடுத்து டேட்டாபேஸ் அப் பண்ணுவோம், திருப்பி எரர் வரும். ஸோ 2, 3, 4லாம் நீங்க மார்க் பண்ணி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் யூ கேன் பிரிங் அப் த டேட்டாபேஸ். ஓகேவா? ஸோ அண்டர் டேபிள் சிஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ரோல் பேக் செக்மெண்ட்ஸ் நீங்க கிளியர் பண்ணணும்னா இந்த பேராமீட்டர் யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ண முடியும். ஓகே, நான் கிளியர் பண்றதுக்கு. ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டன் தென் யூ கேன் பிரிங் அப் த டேட்டாபேஸ் அண்ட் யூ கேன் ஒர்க். புரியுதா? அதெல்லாம் அண்டுல மேக்ஸிமம் நீங்க பண்ண முடியும். எனி டவுட்ஸ்? ஓகே சார். இது அண்டுக்கு. டெம்புக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே, டெம்ப் வெரி சிம்பிள். டெம்ப் வந்து மெயின் டெம்பரரி இன்ஃபர்மேஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ப்ராப்ளமே கிடையாது. நீங்க கவலைப்படணும்னா ஏதாவது டெம்ப்ல பிரச்சனைனா கிரியேட் நியூ டெம்ப். ஓகே, கிரியேட் நியூ டெம்பரரி டேபிள் ஸ்பேஸ். ஓகே, அப்புறம் டேட்டாபேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அல்டர் டேட்டாபேஸ் செட் டிஃபால்ட் டெம்பரரி டேபிள் ஸ்பேஸ் போயிட்டு இந்த டிஃபால்ட் செட் பண்ணும். செட் தி டிஃபால்ட் டெம்ப் ஸ்பேஸ். அவ்வளோதான் கொடுத்துட்டு பழசை ட்ராப் பண்ணிடலாம். ஓல்டுலாம் ஈஸியாக ட்ராப் ஆகிடும், அங்கே எதுவுமே ஸ்டோர் ஆகிருக்காது. ஓகே, ட்ராப் ஓல்ட் டெம்ப். ஓகே, கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஆகிடும். ஓகே, ஏன்னா டெம்ப் வந்து இட்ஸ் நாட் எ மேஜர் திங். இது எப்போ, ஏன்னா நீங்கள் பேக்கப் கூட எடுக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ யூசர் மேனேஜர் பேக்கப் சொன்னால் நீங்கள் அப்படியே டோட்டலாக அந்த டிஸ்கே காப்பி பண்ணி பட் நார்மலாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் அந்த கிரியேட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எடுப்போம் எப்போ பார்த்தோம் எப்போதுமே. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ரெக்கவரி ஆஃப் யூசர் மேனேஜ் பேக்கப்ஸ். ஓகே, உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இதே கான்செப்ட் தான் உங்கள் ஆர்மனுக்கும் நீங்கள் இதே கைண்ட் ஆஃப் ரெக்கவரி தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோமோ அதே தான். பட் என்ன பண்ணுவோம், அதில் ரீஸ்டோர் ரெக்கவரி கொடுத்துட்டு இருப்பீங்க. ஓகே, அது இல்லாமல் தேர் ஆர் சம் மோர் ஆப்ஷன்ஸ். ஓகே, சொல்கிறேன். இதில் நான் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பேக்கப் சொன்னேன் இல்லையா, ஆர்கிலர் பேக்கப் தான். அதில் வந்து யூசர் மேனேஜ் பேக்கப்ஸில் இன்க்ரிமெண்ட். பட் இதில் வந்து யூ ஹேவ் 2 things. ஓகே, ஒன்று வந்து சரி டேட்டாபேஸ் பேக்கப் எடுத்தீங்கன்னா, ஓகே சாரி பேக்கப் டேட்டாபேஸ் ஃபுல் பேக்கப் பண்ணி எடுக்கலாம். பேக்கப் டேட்டாபேஸ் பட் திஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் லெவல் இன்க்ரிமெண்டல் பேக்கப். இன்க்ரிமெண்டல் பேக்கப்க்கு நீங்க என்ன பண்ணணும், ஓகே இது ஃபுல் பேக்கப் இது இங்கே போட்டுலாம் நம்ம. ஓகே ஓகே, இங்க வந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஃபுல் பேக்கப் எடுப்பீங்க. ரைட்டா, தட் இஸ் லெவல் 0. லெவல் 0 தான் ஃபுல் பேக்கப். அதுக்கப்புறம் லெவல் 1. ஓகே, அகைன் அடுத்தது லெவல் 1 ஃபார் இன்க்ரிமெண்டல் வச்சுங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அகைன். ஓகே, நான் இந்த சினாரியோ விட்டுறேன், நான் புதுசாக சொல்றேன். அகைன் நான் வந்து லெவல் 1 எடுக்கிறேன். ரைட்டா, டிஃபரன்ஷியல் அண்ட் குமுலேட்டிவ் இருக்கு. ரைட்டா, ஓகே, இந்த டிஃபரன்ஷியல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே நான் லெவல் 1 தரேன். And here Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. Okay, so okay, we have 2 things. One வந்து differential backup. Okay, backup. ஓகே, ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நாங்கள் லெவல் 0 எடுத்துட்டோம் மண்டே, டியூஸ்டே லெவல் 1 எடுத்துக்கணும்னு வச்சுங்க. லெவல் 1ன்றது என்னென்ன சேஞ்சஸ் ஓகே டன் ஆஃப்டர் லெவல் 0 வில் பி டேக்கன் அஸ் பேக்கப். ஓகே, அது நான் இப்போ டிஃபரன்ஷியல் பேக்கப் மட்டும் சொல்கிறேன். ரைட்டா, தென் அந்த பேக்கப் எடுத்துட்டாங்க. ரைட்டா, அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு பேக்கப் எடுத்துட்டோம். ரைட்டா,
இந்த பேக்கப் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த லெவல் 1ல வந்து அகைன் டிஃபரன்ஷியல் பேக்கப் இது தட் இஸ் இந்த சேஞ்ச் சாரி இந்த ப்ரீவியஸ் சேஞ்ச் ப்ரீவியஸ் லெவல் 1 லெவல் 1 இது டிஃபரன்ஷியல் அகைன் இந்த சேஞ்ச் ஓகே அப்புறம் இந்த சேஞ்ச் ஓகே அப்புறம் இந்த சேஞ்ச் அப்புறம் இந்த சேஞ்ச் ஓகே இது வந்து லெவல் 1 டிஃபரன்ஷியல் பேக்கப். இப்போ என்னாச்சுன்னா ஏதாவது கரெக்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், நான் ஃபர்ஸ்ட் இந்த பேக்கப்ல இருந்து ஓகே அதாவது இந்த பேக்கப் இருக்கு இல்லையா ஓகே இதுல இருந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் ரீஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அப்ளை ஆகிடும் ரைட்டா. ரெக்கவரி டேட்டாபேஸ் கொடுத்தா எனக்கு இந்த எல்லா பேக்கப்பும் வேணும் எதுக்கு இந்த டிஃபரன்ஷியலுக்கு ரைட்டா. புரியுதா? எல்லா சேஞ்சஸ் தட் இஸ் சண்டே டு மண்டே உள்ள சேஞ்சஸ், மண்டே டு டியூஸ்டே அந்த சேஞ்சஸ் எல்லாமே எனக்கு வேணும். ரீஸ்டோர் பண்ணி நான் கன்சிஸ்டன்ட் பேக்கப்பை கொண்டு வரோம். ஓகே ஹலோ யா சார் புரியல சார். ஓகே சரி இப்போ என்னாச்சு ஓகே இப்போ இந்த லெவல் 1 டிஃபரன்ஸ் புரியுதா? இல்ல அது லெவல் 0 லெவல் 1 இல்ல லெவல் 0ன்றது பேஸ் பேக்கப், அதான் வந்து ஃபுல் பேக்கப்பும் லெவல் 0 பேக்கப்பும் ஒன்று தான். ஓகே அது ஃபுல் பேஸ் பேக்கப் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துருவோம். லெவல் 1 டிஃபரன்ஷியல் குமுலேட்டிவ் ரெண்டு இருக்கு லெவல் 1ல ஓகேவா. டிஃபரன்ஷியல்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்டர் பேக்கப் எடுத்துட்டேன்ப்பா, ஒரு ஃபுல் பேக்கப் எடுத்துட்டேன் ரைட்டா. எல்லா டேட்டா ஃபைல் லாக் ஃபைல் எல்லாமே சரி டேட்டா ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். லெவல் 1 கொடுத்தது டிஃபரன்ஷியல் பேக்கப் கொடுத்தேன் அப்படின்னா ஓகே அவன் என்ன பண்ணுவான், நான் என்னென்ன சேஞ்ச் பேக்கப் எடுத்துருக்கணும் அதுல இருந்து என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கோ அதை மட்டும் நான் என்ன பண்ணுவேன் பேக்கப் எடுப்பேன். கம்பேர் என்ன பண்ணுவேன், ஸோ இப்போ கரண்ட்லி உள்ள டேட்டா ஃபைல் எதையும் பார்த்துட்டு அந்த பழைய பேக்கப் வச்சு கம்பேர் பண்ணி எந்தெந்த பிளாக்லாம் சேஞ்ச் ஆயிருக்கோ அதை மட்டும் நான் பேக்கப் எடுப்பேன். அது லெவல் 1ல ரைட்டா. ஸோ லெவல் 1க்கு ஒரு எஸ்சிஎன் போட்டு கொடுத்துட்டேன். அது லெவல் செகண்ட் லெவல் அது இது மண்டே. டியூஸ்டே என்ன பண்றேன் அகைன் ஐம் டூயிங் பேக்கப் எடுக்கிறேன். அதே லெவல் 1 பேக்கப் டிஃபரன்ஷியல் எடுக்கிறேன். ஸோ என்ன பண்றான் எனக்கு லெவல் 1 சேஞ்சஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் உள்ள என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ தட் இஸ் மண்டேக்கு அப்புறம் உள்ள சேஞ்சஸும் டில் கரண்ட் டேட் இருக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அதை மட்டும் நான் பேக்கப் எடுக்கிறேன் ரைட்டா. அது ஏதாவது அப்டேட் ஆயிருக்கும் அது மட்டும் எக்ஸாக்ட்லி புது சேஞ்சஸ் ஓகே. அந்த லெவல் மண்டேல இருந்து அப்புறம் என்ன சேஞ்சஸ் இருக்கோ அதை நான் எடுக்கிறேன். டியூஸ்டே பேக்கப் ஓகே. இப்போ டியூஸ்டே என்ன பண்றேன், இப்போ நெக்ஸ்ட் டே வரேன் வெனஸ்டே வந்து டியூஸ்டேல இருந்து வெனஸ்டே என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அதை மட்டும் எடுக்கிறேன். ஓகே ஏன்னா எனக்கு வந்து இப்போ கரெக்ட் பண்ண பிரச்சனை இல்லை, ஏன்னா இது அப்ளை லெவல் 0 அப்ளை பண்ணிட்டு லெவல் இந்த மண்டே லெவல் 1 டியூஸ்டே லெவல் 1 வெனஸ்டே லெவல் 1 அப்ளை பண்ணா ஃபுல் செட்டப் வந்துரும் ரைட்டா. சார் அப்டேட் வித் ஃபுல் பேக்கப் புரியல? இல்ல இப்போ லெவல் 1 அகைன் அப்டேட் எடுத்துக்கிட்டே இருக்கு ஃபுல் பேக்கப் வித் அப்டேட் எக்ஸாக்ட்லி. ஆனா லெவல் 1 கொடுத்தீங்கன்னா ஃபுல் பேக்கப் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி பேக்கப் இருக்கு, அதுக்கப்புறம் உள்ள சேஞ்சஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. சரி நம்ம இதில் ஆர்கிலாக் எடுக்கிறோம் பார்த்தீங்களா பேக்கப் என்ன பண்ணுவான், சண்டே ஃபுல் பேக்கப் எடுக்கிறீங்க, மண்டே என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அது ஆர்கிலாக்ல போகுது இல்லையா, அந்த பேக்கப் மட்டும் எடுக்கிறான். டியூஸ்டே வந்து மண்டேல இருந்து டியூஸ்டே ஐ மீன் இது ஆர்கிலாக் தான் ஃபுல்லாவே எடுப்பேன் நீங்க புரியுதா. அதே மாதிரி இந்த சேஞ்சஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. புரியல சதீஷ்? இல்ல ஓகே சார் சேஞ்சஸ் ஓகே சார். சப்போஸ் அது ஃபர்ஸ்ட் எனக்கு லெவல் 0 கரெக்ட் ஆயிடுச்சு இதாச்சுன்னா ஃபுல் பேக்கப் எடுக்கும். ஒன்னு அதுக்கு முன்னாடி உள்ள 0 பேக்கப் தான் எடுக்கணும் நீங்க. இந்த பேக்கப் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதா? ஓகே ஓகே சார் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே ஒரு பேக்கப் போயிடுச்சுன்னா அவுட் தான் ரைட்டா. பட் ஓகே இப்போ இந்த சேஞ்சஸ் மட்டும் எடுக்கிறது புரியுதா, இதான் டிஃபரன்ஷியல் பேக்கப். ஓகே ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வேற தென் வில் சேவ். இப்போ குமுலேட்டிவ் பேக்கப் போறோம்னு வச்சுக்கலாம், என்ன பண்ணுவானா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்க வந்து டிஃபரன்ஷியல் கொடுக்குறேன் ரைட்டா. பட் சாரி டிஃபரன்ஷியல்ன்றது வெறும் சேஞ்சஸ் மட்டும் தான் எடுக்கிறான், தட் இஸ் லெவல் 0க்கு அப்புறம் உள்ள சேஞ்சஸ் எடுக்கிறான். குமுலேட்டிவ் பொறுத்த வரைக்கும் அகைன் லெவல் 0ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே ஸோ குமுலேட்டிவ் பொறுத்த வரைக்கும் வாட் ஹேப்பன்ஸ் அகைன் வந்து இந்த பேக்கப் எடுக்கலாம் ரைட்டா. ஸோ லெவல் சேஞ்சஸ் லெவல் 1ல ப்ரீவியஸ் லெவல் மண்டே இந்த பேக்கப் ஆகும். டியூஸ்டே எடுக்கும்போது என்ன பண்ணுவான் இங்க இருந்து ப்ரீவியஸ் லெவல் 0 பேக்கப் இது வரைக்கும் ஃபுல்லா இருக்கும். கொலம்பு ஷேக் ஏதாவது பேசுறீங்களா? சாரி ஓகே இப்போ என்னாச்சு, இப்போ டியூஸ்டே தட் இஸ் இங்க என்ன பண்றோம் ஃபுல் தட் இஸ் ப்ரீவியஸ் லெவல் 0 பேக்கப் எதுவும் அது வரைக்கும் எடுப்பான். ஓகே அது இவனும் என்ன பண்றான் கம்யூனிட்டி கொடுத்தீங்கன்னா இங்க இருந்து டில் லெவல் 0 பேக்கப் வரைக்கும் எடுப்பான். ஸோ லைக் வைஸ் இது ஃபுல்லாக எடுப்பாங்க பேக்கப் ரைட்டா. சரி ஸோ லெவல் 1 ஃபுல்
இன்கேஸ் எனக்கு இது கரெக்ட் பண்ணலாம் பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன தேவை, இந்த பேக்கப் நான் பேக்கப் எடுத்துட்டு அப்போ ஏதாவது பிரச்சனைனா இதுல இருந்து ரீஸ்டோர் பண்ணிட்டு ஜஸ்ட் டைரக்டா இது அப்ளை பண்ணாலே போதும். ஓகே, வேற இந்த லெவல்ஸ் எதுவுமே எனக்கு வேண்டாம். ஏன்னா குமுலேட்டிவா என்ன பண்றேன், இங்க டேட்டா ப்ரீவியஸ் லெவல் 0 எது இருக்கோ அது வரைக்கும் ஃபுல்லா பேக்கப் எடுப்போம். அதுதான் வந்து உங்களுக்கு குமுலேட்டிவ் பேக்கப். ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ டிஃபரன்ஷியேட்னா பிஃபோரா பண்ணது மட்டும் தான் பேக்கப் ஆகும். டிஃபரன்ஷியல்னா ப்ரீவியஸ் லெவல் 1 பேக்கப் எடுக்கிறது தான் டிஃபரன்ஷியல் பேக்கப். அதுதான். ஓகே, ஓகே ஓகே. குமுலேட்டிவ் வந்து ப்ரீவியஸ் குமுலேட்டிவ்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல் பேக்கப். ஓகே. ஸோ டிஃபரன்ஷியல்னா ஒன்லி அப்டேட் மட்டும், குமுலேட்னா அப்டேட் வித் ஃபுல் பேக்கப். புரியல என்னது? இல்ல, டிஃபரன்ஷியல்னா ஒன்லி அப்டேட் மட்டும் பேக்கப் எடுக்கிறோம். குமுலேட்டிவ்னா அப்டேட் வித் தி ஃபுல் பேக்கப் ஸ்டார்ட் லெவல் 0 ப்ரீவியஸ் லெவல் 0 லெவல் பேக்கப் 0 எது இருக்கு இல்ல ப்ரீவியஸ் டிஃபரன்ஷியல் பேக்கப் கூட, ரைட்டா? சாரி, யா. ஸோ ப்ரீவியஸ் ஃபுல் பேக்கப் என்ன இருக்கோ அது வரைக்கும் எடுப்போம். ஓகே, அண்ட் ப்ரீவியஸ் டிஃபரன்ஷியல் பேக்கப். நான் இன்னொரு ஆக்சுவலாக இப்போ இதை வச்சுங்க, ப்ரீவியஸ் டிஃபரன்ஷியல் பேக்கப் இருந்தால் கூட அதுவும் சேர்த்து எடுப்போம். சாரி, ப்ரீவியஸ் குமுலேட்டிவ் பேக்கப் கூட சேர்த்து எடுப்போம். I'll tell you one thing. இது பேஸ். இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ ஒரு பேக்கப் எடுக்கிறேன், ரைட்டா? லெவல் 0 ஃபுல் பேக்கப்னு எடுத்துட்டேன். லெவல் 1 இன்க்ரிமெண்டல் பேக்கப் எடுத்திருக்கேன். தட் இஸ் டிஃபரன்ஷியல், நார்மல் டிஃபரன்ஷியல், ரைட்டா? இப்போ இங்கேருந்து நான் குமுலேட்டிவ் எடுத்தேன்னா ஐ கேன் கோ வித் டில் இது ஃபுல்லாக எடுக்க முடியும், ரைட்டா? இப்போ எனக்கு மேஜராக எனக்கு இந்த பேக்கப் இருக்கு, ரைட்டா? இது குமுலேட்டிவ் எனக்கு இது வேண்டாம் அப்போ, கரெக்டா? அடுத்தது நான் என்ன பண்றேன், ஒரு இன்க்ரிமெண்ட் எடுக்கிறேன். ஓகே, இன்க்ரிமெண்ட் என்னது, டிஃபரன்ஷியல் பேக்கப் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இங்கே இன்க்ரிமெண்டல் டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். அடுத்து நான் குமுலேட்டிவ் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், ப்ரீவியஸ் குமுலேட்டிவ் பேக்கப் இது வரைக்கும் எடுப்பான். ஓகே, அப்ப என்ன ஆகும்னா, சொல்றது புரியுதா? ப்ரீவியஸ் குமுலேட்டிவ் பேக்கப் என்ன, ஃபுல் பேக்கப் வேணும்னு எடுக்கலாம் நீங்க. சி, இப்போ என்ன ஆகும்னா எனக்கு, ஓகே, எனக்கு இது வேண்டாம், இதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம். ஸோ எனக்கு வந்து இந்த லெவல் 1ம் இந்த லெவல் 1 குமுலேட்டிவ், ரெண்டு குமுலேட்டிவ், ஒரு ஃபுல் பேக்கப் 2 குமுலேட்டிவ் பேக்கப் எடுத்தாலும் கூட போதும். இன்கேஸ் நான் இது பேக்கப் இன்க்ரிமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஃபுல் பேக்கப், இந்த குமுலேட்டிவ், இந்த டிஃபரன்ஷியல் இருந்தால் போதும். ஐ கேன் ரீஸ்டோர் டு கரண்ட் பாயிண்ட். புரியுதா? குமுலேட்டிவ்ன்றது ப்ரீவியஸ் லெவல் 0 பேக்கப் ஆர் ப்ரீவியஸ் குமுலேட்டிவ் அது வரைக்கும் ஃபுல்லாக எடுப்போம். ஓகே, ப்ரீவியஸ் குமுலேட்டிவ் ஃபுல்லாக எடுத்து பேக்கப் எடுப்போம். அதான் வந்து குமுலேட்டிவ் பேக்கப். டிஃபரன்ஷியல் பேக்கப் வந்து வெறும் ரீசன்ட் ப்ரீவியஸ் பேக்கப்போட ப்ரீவியஸ் பேக்கப்ல இருந்து என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அது மட்டும் எடுப்போம். அதான் வந்து உங்களுக்கு சார். இப்போ நான் லெவல் 0 ஃபுல் பேக்கப் எடுத்திருக்கேன். லெவல் 1 நெக்ஸ்ட் லெவல் 1 டிஃபரன்ஷியல் பேக்கப் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் குமுலேட்டிவ் பேக்கப் எடுக்கும்போது ஸ்டார்ட்ல என்ன இருந்துச்சோ அந்த ஃபுல் பேக்கப் மட்டும் தான் எடுக்கணும். இல்ல புரியல, என்ன சொன்னீங்க? இல்ல, இப்போ நான் லெவல் 0 ஃபுல் பேக்கப் எடுத்திருக்கேன் சார். அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியல் பேக்கப். 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியல் இருக்கு. ஓகே, வந்து நெக்ஸ்ட் குமுலேட்டிவ் பேக்கப். ஓகே, அப்ப எடுக்கும்போது லெவல் 0ல ஃபுல் பேக்கப் என்ன இருந்துச்சோ அது மட்டும் தான் இருக்கும். ஆமா, டிஃபரன்ஷியல் பேக்கப் வந்து ஆட் ஆயிருக்கு. அதாவது லெவல் 0ல இருந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே மூணு சேர்த்து எடுப்பான் அவன். நான் 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியலும் ஆட் ஆகும். இப்போ அவன் அந்த ரெண்டு டிஃபரன்ஷியல் பேக்கப் தேவை இருக்காது. எப்போ கொடுக்குறீங்க என்ன பண்ண, இங்க இருந்து இது வரைக்கும் அதாவது இங்க இருந்து என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கோ எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துருவான். அப்ப என்ன ஆகும், எனக்கு இந்த லெவல் ரெண்டுமே வேண்டாம் எனக்கு, கரெக்டா? அடுத்த டிஃபரன்ஷியல் இது எடுப்பான், அடுத்த டிஃபரன்ஷியல் இது எடுப்பான், அடுத்த குமுலேட்டிவ் ஃபுல் இது ப்ரீவியஸ் குமுலேட்டிவ் வரைக்கும் எடுப்பான். அப்ப நான் ரீஸ்டோர் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபுல் பேக்கப் 2 குமுலேட்டிவ் பேக்கப் வந்தாலே போதும். புரியுதா? இது நம்ம ப்ராக்டிகலா பண்ணி பார்க்கலாம். ஓகே, குமுலேட்டிவ் அண்ட் டிஃபரன்ஷியல் பேக்கப் ரெண்டு டிஃபரன்ஸ். ஓகேவா?
அது இல்லாம லைக் உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் வந்து எடுத்த பேக்கப் வந்து ஒர்க் ஆகுது இல்லைன்னு ஐ மீன் எனி கரப்ஷன் இருக்கலன்னு செக் பண்றதுக்கு வேலிடேட் பேக்கப் இருக்கு. ஓகே, அதை வச்சு நீங்க பார்த்துக்க அதுவும் பண்ண முடியும். ரைட்டா? அண்ட் வாட் இஸ் திஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க பேரல் யூஸ் பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்லாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிஃபரன்ஷியல் பேக்கப் நெக்ஸ்ட் பேக்கப் எடுக்கும்போது நீங்க என்னென்ன சேஞ்சஸ் வந்து என்ன பண்ண ப்ரீவியஸ் பேக்கப்பையும் இதையும் கம்பேர் பண்ணி எடுப்பான். ரைட்டா? ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க பிசிடின்னு கான்செப்ட் இருக்கு. பிளாக் சேஞ்ச் ட்ராக்கிங் எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா என்னென்ன பிளாக்ஸ் சேஞ்ச் இருக்கு அது வந்து ஒரு ஃபைல போய் ஸ்டோர் ஆகி அது மட்டும் நீங்க பேக்கப் எடுக்கலாம். ஸோ இட் வில் பி வெரி ஃபாஸ்டர். பட் பெர்ஃபார்மன்ஸ் டிகிரேட் இருக்கு. நீங்க ரியல் டைம்ல ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா அந்த சேஞ்சஸ்லாம் வந்து இன்னொரு ஃபைல ரைட் பண்ணிட்டே இருப்போம். ரைட்டா? ஸோ பிசிடின்றது பிளாக் சேஞ்ச் ட்ராக்கிங் கூட பண்ணலாம் நீங்க. அது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. பிளஸ் பேக்கப் எடுக்கும்போது நீங்க சேனல்ஸ் அலோகேட் பண்ணி பேரலா எடுக்க முடியும். நிறைய சிபியூ இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் பேரல் பேக்கப்ஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் பண்ண முடியும் நீங்க. பிளஸ் பிளாக் கரப்ஷனை வந்து நீங்க ரெக்கவர் பண்ணலாம் அதில். ஓகே, ஸோ டேபிள் ஸ்பேஸ் பேக்கப்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்க எடுக்கலாம் அதில் நீங்க. ஓகே, ஏன்னா லாஜிக்கல் பேக்கப் எடுக்கிறது தான் கஷ்டம் இதில் ரெண்டுலையுமே சரி. ரைட்டா? ஓகே, ஸோ அந்த மாதிரி உண்டு. மற்றபடி மேஜர் சேஞ்சஸ் அப்புறம் வந்து இதில் வந்து உங்களுக்கு கேட்டலாக் அண்ட் நோ கேட்டலாக் இருக்கு. அதெல்லாம் வில் சீ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, கேட்டலாக் என்ன பண்ணும், நோ கேட்டலாக் என்ன பண்ணுங்க. மோஸ்ட்லி வந்து பேக்கப் இன்ஃபர்மேஷன் வந்து கண்ட்ரோல் ஃபைல் தான் போய் ஸ்டோர் பண்ணிருப்போம். ரைட்டா? ஸோ எல்லா பேக்கப் இன்ஃபர்மேஷனும் பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு கண்ட்ரோல் ஃபைலில் போய் ஸ்டோர் பண்ணுவோம். ஆர்மன் பேக்கப் அப்படி வேணும் அப்படின்னா யூ கேன் ஹேவ் எ சென்ட்ரலைஸ் டெபாசிட்டரி கால்ட் அஸ் கேட்டலாக். அதில் வந்து மல்டிபிள் டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷனை ஒரு கேட்டலாக் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது செப்பரேட் டேட்டாபேஸாக தான் இருக்கணும். இன்னொரு டேட்டாபேஸோட ஐ மீன் இன்னொரு ஒர்க்கிங் டேட்டாபேஸோட நீங்கள் சேர்த்து வச்சுக்கூடாது. வைக்கலாம், பட் உங்களுக்கு அந்த டேட்டாபேஸை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது நோ மோட்லலாம். ரைட்டா? ஸோ கேட்டலாக் டேட்டாபேஸ் பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் ஹேவ் எ செப்பரேட் டேட்டாபேஸ். அது தனியாக ஸ்டோர் பண்ணிட்டு அதில் எல்லா டேட்டாபேஸோட பேக்கப் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணலாம் நீங்கள் அதில். ஓகேவா? அப்புறம் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் கேட்டலாக்ல. ஓகேவா? அப்புறம் மேஜராக நம்ம இவ்வளோதான் பார்ப்போம். ஸோ ரெக்கவரி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், இப்போ என்ன பேசினமோ அதே கான்செப்ட் தான் ஃபார் யூசர் மேனேஜ் பேக்கப்ஸும் சரி, உங்களுக்கு ஆர்மன் பேக்கப்புக்கும் சரி. அது சேம் இதெல்லாம் நம்ம ப்ராக்டிகலாக பண்ணி பார்க்கலாம். ரைட்டா? ஸோ இவ்வளோதான் கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம மோஸ்ட்லி பண்ணுவோம். அது இல்லாமல் யூ கேன் டூ ஆக்டிவ் க்ளோனிங். ஸோ இதில் இதில் பண்ணுறது ஈஸி. ரைட்டா? யூசர் மேனேஜ் பேக்கப்ஸ் என்ன பண்ணுவீங்க, அப்படியே காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் ஃபைல் வந்து புது பாத்துக்கு ரீக்ரியேட் பண்ணி யூ கேன் பிரிங் அப் தி டேட்டாபேஸ். பட் இதுவும் வெரி ஈஸி. ஆக்டிவ் க்ளோனிங் நீங்க பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இட் வில் பி ஈஸி. அதெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிகலாக சொல்லி தராங்க எப்படி பண்ணணுன்றது. ஓகே, நான் நெக்ஸ்ட் செஷன்ல உங்களுக்கு ஸ்லோவாக சொல்றேன். ஓகே, இந்த பேக்கப்ஸ் எப்படி எடுக்கிறத சொல்லி தராங்க. ஓகே, ஸோ யூசர் மேனேஜ் பேக்கப்ஸ் டெமோ வேணுமா உங்களுக்கு? ஆமா சார், டெமோ வேணும் சார். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் ரெண்டுத்தையும் காமிக்கிறேன். ஓகே, சார் வேற டவுட்ஸ் இருக்கா? வீடியோ வந்து ஃபைல்ஸ் இல்ல ஓபன் ஆக மாட்டேங்குது சார். இல்ல, நான் எல்லாம் யூடியூப்ல போட்டேன்ப்பா. அந்த லாஸ்ட் சாட்டர்டே எடுத்தது இம்போர்ட்